குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாத பலன் அதுல கோச்சாரங்களை முதல்ல பார்ப்போம். கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கு. செவ்வாய் ரிஷபராசியில் உட்கார்ந்திருப்பார். சூரியன் மிதுன ராசியில் இருப்பார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சுக்கிரனுடன் இருப்பார். புதன் நமக்கு வக்கரகதியில இருப்பார். கேது சிம்மராசியில, ராகு கும்பராசியில, மீனராசியில சனி, சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைப்பார் அவிட்ட நட்சத்திரத்தில். ஸோ இந்த ஸ்டேஜில் மகர ராசிக்குள்ளார அவருடைய தன்மை அப்படி ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்து வழி அப்படி முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ ரேவதியிலேருந்து திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ளா அப்படிங்கிற இருக்கும். அந்த ஃப்ளோ நல்லா ஃப்ளா இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதத்தில் முக்கியமாக 6ஆம் தேதி அன்னைக்கு புத அஷ்டமின்னு வரும். இந்த குழந்தைகள் பாக்கியம் வேணும், மனதிலே கவலைகள், நிறைய லேண்டு பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த புதாஷ்டமி. அதனால் அன்றைய நாளில் விஷ்ணு பகவானை வணங்கி நல்ல 6 இடத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி சாத்தி பெருமாளை வேண்டிட்டா ரொம்ப நல்லது. 14ஆம் தேதி அமாவாசை, ஜூலை 14. அந்த சர்வ அமாவாசையின் போது நம்ம அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு நண்பகல் வேலையிலே கொஞ்சம் தான தர்மம் செய்வதனால புண்ணியங்கள் உண்டு. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. சூரியன் கடகராசிக்குள்ள வந்துடுவார். புஷ்கல யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு ஆடி பண்டிகை நம்ம விசேஷமாக அம்பிகையை வழிபடுவது நல்லது. 19ஆம் தேதி குமார சஷ்டி, முருகனை வழிபட்டு வருது. 21ஆம் தேதி துர்கையின் அஷ்டமி, துர்கை பகவானை வழிபடுவது. 22ஆம் தேதி கருட ஜெயந்தி. இந்த பிள்ளி சூன்யம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் விலகணும்னா இந்த கருட ஜெயந்தி ரொம்ப முக்கியம். 29ஆம் தேதி குரு பௌர்ணிமா. அன்னைக்கு குருவை வணங்கி நாம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு இருக்கு. இப்படி பூராட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கம்ப்ளீட் சைக்கிளை சந்திர பகவான் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் பல நன்மைகளும் உண்டு. புத பகவான் வக்கரகதியிலே இருப்பார். சூரியனும் இந்த குருவும் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கும் இதனால பலன் எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறப்போற முக்கிய நிகழ்வு இந்த மாதத்தில் உண்டு. கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போவார். அதுபோல பூர்வஸ்தானமான மிதுன ராசியிலே சூரியன் இருப்பார். அவர் மூவாயி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வருவார். தொழில் ஸ்தானத்தில் ஏற்கனவே குரு உட்கார்ந்துருப்பார், உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு பல விஷயத்திலும் பொது நலன்கள் கருதி செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை தருவதாக அமைகிறது. புதிய வழிவகைகளை ஏற்படுத்துகிறது. வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சொசைட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சொல்யூஷன் இருக்குல்ல, NGOs சொல்லுவோம் இல்லையா, அதுல வேலை தேடிங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா சனி பகவான் யோகக்காரனாக 6ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வெளியில பெருசா தெரியல சார், ஆனாலும் இவங்க சர்வீஸ்லாம் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த காலகட்டங்களிலே 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். அதற்கு பின்னாலும் பயங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு இந்த காலகட்டம் முக்கியமாக நல்லா இருக்கும். இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ்ல எழுதுறது, அதுல ஜெயிக்கிறது, இதெல்லாம் 18ஆம் தேதி மேல நல்ல வாய்ப்பை கொடுக்கும். தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப சூழ்நிலையிலே நல்ல நிலைகளுக்கு வாய்ப்புகள் உண்டு.
தெய்வத்தின் அடிப்படையிலே செவ்வாயின் பார்வை குடும்பத்திலே இருப்பதனாலும் அங்கேயே குருவின் பார்வையும் விழுவதனாலும் குடும்பத்திலே வளர்ச்சிகள் உண்டாகும். புதிய நிலைப்பாடுகள் நல்லதாக இருக்கிறது. சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதனாலே நிறைய சிக்கல்கள் இருந்ததை இந்த தொழிலிலே அதெல்லாம் குறையும். நிறைய கெட் டுகெதர்னு சொல்லக்கூடிய சுப நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. நல்ல சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும். புதனின் வக்கர நிலை அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருந்து திருப்பியும் 9ஆம் இடமான பூர்வ ஸ்தானத்துக்குள்ள போறதுனால லாபத்தை கொடுக்கும். முக்கியமா ஆடை ஆபரண சேர்க்கைகளை கொடுக்கும். பயணங்கள், இடப்பெயர்ச்சிகள், இது எல்லாமே உங்க பக்கம் எல்லாத்தையும் வளைச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோல இருன்ற அலர்ட்டிங் கொடுப்பார். தேவையற்ற கொஞ்சம் லெத்தார்ஜிக்கான மூமெண்ட்டை விட்டுட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் அட்டென்டிவா இருங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க. அவங்களோட கொஞ்சம் பயணம் செய்யுங்க. அதனால் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக பெண் குழந்தைகள் அவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதுதான் முக்கியம். செவ்வாயின் பார்வை உங்க ராசியின் மேலே, ராசியின் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் விழுவதனால முயற்சிகளிலே சில அக்ரஷன் காட்டும். வேகமா செய்யணுங்கிற எண்ணங்கள். அப்ப புத்தியை தவிர்த்து வேற எதனா பண்ணு மாட்டிப்பீங்க. அதனால கொஞ்சம் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுங்கிற வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா அந்த இடத்துல மட்டும், ஏன்னா அவசரம் வேண்டாமே, கொஞ்சம் யோசிப்போமேன்னு யோசிங்க. அது உங்களை காப்பாற்றும். ஏன்னா அதுதான் செலவுக்கு வழி. அதனால அதை காப்பாற்றிடும். இந்த சனி பகவான் செவ்வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால செவ்வாயை பார்க்கறதும் உங்க குடும்பத்தை 3ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த சனியுடைய பார்வை இங்கேயும் இருக்கு. அப்போ தாமதம் நல்லது அப்படிங்கிற வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. பணம் காசு எல்லாம் வந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா செலவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லையா? அப்படி தண்ட செலவு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி நீங்கள் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதம் உங்களை அடிச்சுக்க முடியாது. இந்த மாதத்தில் குமார சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவருடைய அபிஷேக ஆராதனைகளை பார்க்க பல பல நன்மைகளை நீங்கள் பெறலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.